அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை ரபியுல் அவ்வல் பிறை 28 ஹிஜ்ரி 1445, 13 அக்டோபர் 2023. தலைப்பு: போதைப் பொருட்களில் இருந்து நமது பிள்ளைகளை பாதுகாப்பது. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் உயர்தரமானவற்றை ஹலாலாக்கி வைத்திருக்கிறான். மேலும் போதை தரக்கூடியவற்றை அவன்தான் ஹராமாக்கி வைத்துள்ளான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவையன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையுமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹ் கூறுகிறான்: வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வஹும் லா யுலமூன். மேலும் ஒரு நாளை பற்றி பயப்படுங்கள். அந்நாளில் நீங்கள் அனைவரும் அல்லாஹுவிடம் கொண்டு வரப்படுவீர்கள். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவை செய்த செயல்களுக்கு முழுமையாக கூலி கொடுக்கப்படும். மேலும் அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். முஃமின்களே, அல்லாஹு தஆலா தனது தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து இவ்வாறு கூறுகிறான்: வயுஹில்லு லஹுமுத் தய்யிபாத்தி வயுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ். இத்தூதரோ அவர்களை நன்மையான காரியங்களை செய்யும்படி ஏவி பாவமான காரியங்களிலிருந்து விலக்குவார். நல்லவற்றையே அவர்களுக்கு ஆகுமாக்கி வைப்பார். கெட்டவற்றை அவர்களுக்கு தடுத்து விடுவார் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். போதைப் பொருட்கள் தான் தீங்கு விளைவிக்க கூடிய பொருட்களிலேயே மிகவும் கடுமையானது மற்றும் பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகும். காரணம், அது மார்க்க ரீதியான செயல்பாடுகளை பன்மடங்காக குறைத்து விடுகிறது. மேலும் நன்றாக இயங்க வேண்டிய மனசாட்சியை உருக்குலைத்து விடுகிறது. போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர் முதலில் தமக்குத்தானே தீங்கிழைத்துக் கொள்கிறார். தமது பெற்றோர்களின் நம்பிக்கையை தக்க வைத்து அவர்களின் பெயரை காப்பாற்ற தவறிவிடுகிறார். சமூகத்தில் உள்ள மற்றவர்களின் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் உணராமல் செயல்படுகிறார். இரத்த வழி உறவினர்கள் மற்றும் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டிய பொறுப்புகளை உணராமல் நடந்து கொள்கிறார். தமது மனைவிக்கு நிம்மதியை தருவதில்லை. மேலும் தமது பிள்ளைகளிடம் கருணையோடு நடந்து கொள்வதில்லை. நல்ல நிலையில் இருந்த ஒரு குடும்பம் இத்தகைய போதை பழக்கத்தினால் ஆட்டம் காண ஆரம்பிக்கிறது. ஒருவர் மீது ஒருவருக்கு இருந்த அன்பான பிடிப்பு தளர தொடங்குகிறது. மேலும் குடும்ப உறுப்பினர்களின் கவலைகளை நாளுக்கு நாள் அதிகரிக்க செய்கிறது. அல்லாஹுவின் அடியார்களே, இத்தகைய பாதிப்புகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவே மனிதனின் சுய அறிவை தடுமாறச் செய்யும் ஒவ்வொரு போதைப் பொருட்களையும் பரிசுத்த நாயனாகிய அல்லாஹு தடை செய்துள்ளான். இவ்வாறு தடை செய்யப்பட்டுள்ள போதைப் பொருட்கள் மனிதனின் அறிவை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து விடுகிறது. மேலும் அந்த போதைப் பொருள் மனிதன் மீது கொஞ்சம் கொஞ்சமாக ஆதிக்கம் செலுத்தி முழுமையாக அந்த மனிதனை இல்லாமல் செய்து விடுகிறது. இதனால் தான் இத்தகைய போதைப் பொருட்களை பற்றி இவ்வாறு திருமறை குர்ஆனில் இறைவன் வர்ணித்து கூறுகிறான்: ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். நம்பிக்கையாளர்களே, இவை ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க வேலைகளில் உள்ளவையாகும் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான்.
இதனால் தான் போதை தரக்கூடிய எல்லா பொருட்களை விட்டும் தவிர்த்து இருக்குமாறும், அத்தகைய அறிகுறி அடையாளங்கள் இருக்கும் பொருட்களை விட்டும் தூர விலகி இருக்குமாறு பரிசுத்த நாயனாகிய இறைவன் நமக்கு கட்டளையிடுகிறான். ஆகவே இவற்றிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், அதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று இறைவன் கூறுகிறான். அல்லாஹுவின் அடியார்களே, போதைப் பொருட்களை விட்டு தங்கள் பிள்ளைகளை தற்காத்து வளர்ப்பது ஒவ்வொரு பெற்றோர்களின் மிகப்பெரிய கடமையாகும். இது குறித்து நாளை மறுமையில் தாம் விசாரிக்கப்படுவோம் என்கிற பொறுப்புணர்ச்சியோடு இது குறித்து நாளை மறுமையில் தாம் விசாரிக்கப்படுவோம் என்கிற பொறுப்புணர்ச்சியோடு அந்த பெற்றோர்கள் நடந்து கொள்ள வேண்டும். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னல்லாஹ ஸாயிலுன் குல்ல ராஇன் அம்மஸ்தரஆஹு அம் அஹஃபில அம் லையா ஹத்தா யஸ்அல ar-ரஜுலு அன் அஹ்லி பைத்தி. ஒவ்வொரு கண்காணிப்பாளரையும் அவர் மேய்ப்பவற்றை பற்றி நாளை மறுமையில் நிச்சயமாக அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்கிறான். அவர் அதனை பாதுகாத்தாரா அல்லது வீணாக்கி விட்டாரா என்று கேட்கப்படும். ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தினரை எவ்வாறு கண்காணித்தான் என்பது பற்றியும் அவனிடம் கேட்கப்படும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே ஒவ்வொரு தந்தைமார்களும் தாய்மார்களும் தங்கள் பொறுப்புணர்ச்சியை உணர்ந்து செயல்பட வேண்டும். தமது பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக வளர்க்க வேண்டும். பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அதே சமயம் அவர்களை மிக நேர்த்தியாக கண்காணிக்கவும் தவறக்கூடாது. அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும். அவர்களோடு சேர்ந்து ஒன்றாக அமர வேண்டும். பிள்ளைகள் சொல்வதை மிகவும் அக்கறையுடன் காது கொடுத்து கேட்க வேண்டும். போதிய அளவிற்கு நேரம் ஒதுக்கி ஒவ்வொன்றையும் அவர்களின் அறிவிற்கு புரியும்படி நாம் எடுத்து கூறி ஆபத்தானவர்களை பற்றிய விழிப்புணர்வை அவர்களுக்கு நாம் ஏற்படுத்த வேண்டும். அவர்களை அரவணைத்து அன்புருக அவர்களுக்கு அறிவுரைகள் கூற வேண்டும். அவர்களின் அன்றாட நடவடிக்கைகள் போக்குகளை கூர்ந்து கவனித்து வர வேண்டும். அவர்களின் நட்பு வட்டாரத்தையும் நாம் நன்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மேலும் அந்த நண்பர்கள் எத்தகையவர்கள் என்பது குறித்து தெரிந்து வைத்திருப்பதும் மிக மிக அவசியமாகும். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அர்-ரஜுலு அலா தீனி ஹலீலி ஃபல்யன்ظுர் அஹதுக்கும் மை யுகாலில். ஒரு மனிதன் தனது நண்பனின் வழிமுறைப்படியே நடந்து கொள்கிறார். ஒரு மனிதன் தனது நண்பனின் வழிமுறைப்படியே நடந்து கொள்வார். எனவே உங்களில் ஒருவர் தான் யாருடன் நட்பாக இருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ளட்டும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். பெற்றோர்களுக்கு பின்வரும் பொறுப்புகள் உள்ளன. தங்கள் பிள்ளைகள் நாள் தவறாமல் பள்ளிக்கு சென்று வருவதை உறுதி செய்யும் வருகை பதிவேட்டினை கவனித்து வர வேண்டும். பிள்ளைகள் படிப்பில் எப்படி இருக்கிறார்கள், தேர்வுகளில் அவர்கள் பெற்று வரும் மதிப்பெண் விகிதங்கள் உள்ளிட்டவற்றை கண்காணித்து வர வேண்டும். பயனுள்ளவற்றில் பொழுதுகளை கழிக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு அவ்வப்போது நாம் ஆர்வமூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். தமது அறிவை மென்மேலும் வளர்த்துக் கொள்வதற்காக பயனுள்ள பல நூல்களை நமது பிள்ளைகள் வாசிக்க வேண்டும். தங்கள் உடல் வலிமையை மெருகேற்றும் வகையில் பல்வேறு வகையான உடற்பயிற்சிகளையும் தற்காப்பு கலைகளையும் கற்க வைக்க வேண்டும். மேலும் தங்கள் திறமைகளை கூர்தீட்டிக் கொள்வதற்காக கூடுதல் பயிற்சி மேம்பாட்டு வழிமுறைகளையும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் முறைகளையும் அறிந்து அவற்றில் ஈடுபட வேண்டும். மேலும் பெரியவர்கள் ஒன்று கூடும் சபைகளில் இந்த பிள்ளைகள் கலந்து கொள்ள வேண்டும். சமூக அமைப்புகளின் ஒன்று கூடலிலும் கலந்து கொள்ள வேண்டும். இதனால் பிள்ளைகளின் ஆளுமைகள் மேம்படும். மேலும் சபையில் உள்ளவர்களின் அனுபவங்களை கேட்டு அறிந்து தங்கள் அணுகுமுறைகளை இந்த பிள்ளைகள் வடிவமைத்துக் கொள்ள முடியும். பெரியவர்கள் இருக்கும் சபைகளில் கலந்து கொள்ளும் போது அடிப்படையான பழக்க வழக்கங்களை இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். மேலும் தமது உண்மையான மிக உயரிய கலாச்சாரம் எது என்பதை தெரிந்து கொள்வதோடு ஆளுமையை சிதைக்கும் பழக்க வழக்கங்களில் இருந்து நமது பிள்ளைகள் பாதுகாப்பு பெறுகிறார்கள்.
போதைப் பொருட்களில் இருந்து நமது ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் பாதுகாக்குமாறு அல்லாஹ்விடம் நாம் மன்றாடி துஆ செய்வோம். முஃமின்களே, பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் நன்கு பாதுகாத்து வளர்ப்பதில் ஒரு குடும்பம் தான் முதன்மை வகிக்கிறது. அந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் முதல் பள்ளிக்கூடமாக திகழ்வது குடும்பம்தான். தமது குடும்பத்தினரிடம் இருந்துதான் அவர்கள் முதலில் கண்ணால் பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். எனவே சிறப்பான முறையில் தமது வீட்டு பிள்ளைகளை பண்படுத்தி வளர்ப்பதில் குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் தம் வீட்டு பிள்ளைகளை மிகவும் நியாயமான முறையில் வழிநடத்தி அவர்களுக்கு தேவையானவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் தங்கள் சொல்லாலும் செயலாலும் போற்றுதலுக்குரிய குணாதிசயங்களை கொண்டிருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அடிப்படை பண்பியல்புகளை பிள்ளைகளின் மனதில் ஆழ பதிய வைக்க வேண்டும். நன்னடத்தைகளையும் தலை சிறந்த ஆளுமை திறனையும் மனிதநேய பண்பாடுகளையும் பிள்ளைகளுக்கு வீட்டில் உள்ள பெரியவர்கள் கற்றுத்தர வேண்டும். ஒரு கவிஞர் இவ்வாறு கூறுகிறார்: தமது தந்தை எத்தகைய போக்கில் இருக்கிறாரோ அதன் வடிவிலேயே குடும்பத்தில் உள்ள வாலிபன் வளர்ந்து வருகிறான் என்று அந்த கவிஞர் கூறுகிறார். பொதுவாக இளம் வயது பிள்ளைகளுக்கு தொடர் நினைவூட்டலும் ஆர்வமூட்டலும் அவசியம் தேவைப்படுகிறது. எனவே அவர்களை தான் தோன்றித்தனமாக விட்டுவிடாமல் தொடர்ந்து அவர்களுக்கு கல்வியின் அவசியத்தையும் வாழ்வின் அழகிய நெறிமுறைகளையும் அவ்வப்போது எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இவ்விடத்தில் குடும்பத்தில் உள்ள தாய், தந்தை, சகோதர சகோதரிகள் உள்ளிட்ட குடும்பத்து பெரியவர்கள் மிகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் அக்கறையுடனும் செயல்பட வேண்டும். சட்டென கோபம் கொண்டு பிள்ளைகள் மீது எரிந்து விழுந்து தகாத வார்த்தைகளை பயன்படுத்திவிடக் கூடாது. இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்: இன்னர் ரிஃப்க லா யகூனு ஃபீ ஷைஇன் இல்லா ஸானஹு வலா யுன்ஸஉ மின் ஷைஇன் இல்லா ஷஅனஹு. மென்மை எதில் இருந்தாலும் அதை அழகாக்கிவிடும். மென்மை எதில் இருந்தாலும் அது அழகாக்கிவிடும். மென்மை அகற்றப்பட்ட எந்த ஒன்றும் அலங்கோலமாகிவிடும். மென்மை அகற்றப்பட்ட எந்த ஒன்றும் அலங்கோலமாகிவிடும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். தாம் சொல்வதை கவனித்து கேட்க வேண்டும். நேரம் ஒதுக்கி தம்மிடம் அக்கறையுடன் பேச வேண்டும். ஏனோதானோ என்று தட்டி கழித்து பேசாமல் அறிவுபூர்வமானவற்றை பேச வேண்டும். தொலைநோக்கு சிந்தனைகளை நம்மிடம் பரிமாறிக்கொள்ள வேண்டும். எப்போதும் தம்மிடம் ஒரு நெருங்கிய தொடர்பை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் தமக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தாதவாறு தம்மை மேற்பார்வை செய்ய வேண்டும் என்று வாலிப பிள்ளை எதிர்பார்க்கிறார்கள். இவற்றை செய்யும் போது நாம் அவர்களுக்கு சிக்கலையோ நெருக்கடியையோ மன உளைச்சலையோ ஏற்படுத்திவிடக் கூடாது. இவை ஒவ்வொன்றிலும் நமது பிள்ளைகளின் பாதுகாப்பு இருக்கிறது என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களின் நிம்மதியான மற்றும் அமைதியான வாழ்விற்கான உத்தரவாதம் இதில் இருக்கிறது. மேலும் அந்த பிள்ளைகள் சார்ந்திருக்கும் சமுதாயத்தின் அடையாளத்தையும் கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பையும் தேசத்தின் பெருமையையும் இது தற்காத்துக் கொள்கிறது. யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். மேலும் எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான்: சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவர்களுடைய தப்பான வர்ணிப்புகளை விட்டும் கண்ணியமிக்க உங்களது இறைவன் மிக பரிசுத்தமானவன். அவனால் அனுப்பப்பட்ட தூதர்களாகிய உங்கள் அனைவர் மீதும் அவனுடைய ஈடேற்றம் உண்டாவதாக. புகழ் அனைத்தும் உலகத்தாரை படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹுக்கு உரித்தானதாகும் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறார். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக.
மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும், சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும், அவர்களை தொடர்ந்து வந்த தாபியீன்களையும், உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஸாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. உனது பாதுகாப்பிலும் உனது அரவணைப்பிலும் அவர்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஸாயித், மாண்புமிகு ஷேக் மக்தூம் மற்றும் மாண்புமிகு ஷேக் கலிஃபா பின் ஸாயித், மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதக்கல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹின் நபியில் கரீம்.